கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதான் மேலே வியூஸ் காட்டுது, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எனக்கே நோட்டிஃபிகேஷன் வருது. ஹாய் புஜ்ஜி. ரமேஷ் ஹாய் சுவாமி. கண்பீஜி, யாஷ், அண்ணாமலை, பாப்பு. ஒரு பையன் ஒன்று நான் பார்த்தேன், அவனை சிரிக்க சொல்லி நான் கேட்டேன், அவன் சிரிச்சான் பாரு, அன்னையோட விழுந்து போட்டேன். ஹையோ ஹையோ ஹையோ, அவன் தான் பாப்பு. அவன் யாரு பாப்பு, அவனே அவனே. மெம்பர்ஷிப் லைவ் செம்ம. போதும்டா, அதே டைம் இல்லை, கரெக்டாக தானே இருந்துச்சு. போதும், அதுக்கு மேலே போச்சு அப்படின்னாக்கா அப்புறம் ஒய்டி நம்பரை நோட் பண்ணும். தூக்கம் வரலையா? வரலைங்க, உங்கள் ஞாபகமாகவே இருக்குது. சரோ இன்னைக்கு ஒரு இது எல்லாருக்கும் அனுப்பிவிட்டேன். இன்னைக்கு யாருக்கு அனுப்பிவிட்டேன்னா பாப்ஸு, தலை, சரோ குட்டி, மோனி குட்டி, உங்கள் 4 பேருக்கு நான் அனுப்பிவிட்டேன். அந்த ரீல்ஸில் ஹலோ சொல்லுங்க, உங்ககிட்ட பேசத்தான் கால் பண்ண. ஏன் நீ எப்பவுமே இப்படிதான் பேசுவியா? ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் தலை, ஹாய் ஹாய் சுவாமி, ஹாய் பாலு, ஹாய் டானி. இன்னைக்கு என்ன மெம்பர்ஷிப் லைவ் எனக்கும் அனுப்பினேன். ஆமாம் சாமி, ஆமாம். பாப்ஸு கேட்டிங்களா? உங்ககிட்ட பேசத்தான் ஆசையாக வந்திருக்கு. செல்லோ லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஐயோ ஐயோ, பேசாமல் நம்ம வாய்ஸ்லேயே அப்படி ஒரு கண்டென்ட்டை போட்டுடலாம் போல இருக்கு. ஏன் காய்ஸ், என்ன சொல்கிறீங்க? நல்ல ரீச் கிடைக்கும். அவள் இதுக்கே அது ஆம்பளை வாய்ஸு, நம்மளாம் நம்ம வாய்ஸில் குட்டுக்குள்ள அப்படியே வியூஸு சப்ஸ்கிரைப் பிச்சு தெரிக்கணுண்டாமா அவனே. ஹாய் சுந்தர், மார்னிங். ஹாய்டா பிளாட்டினம் சூப்பர் செல்லம். தேங்க்யூ சங்கர், தேங்க்யூ. இதில் வந்து விஐபி போடுறேன், ஏன்னா இந்த காஸ்டியூமுக்கு விஐபி ஒரு தடவை போட்டால் தான் நான் நிம்மதியாக தூங்குவேன். ஏன்னா சூப்பராக இருக்கும், பார்த்துக்கலாம். ஹாய், சண்டே அதைத்தான் சுந்தரின்னு போட்டிங்களா? சுந்தர்னு. வேறு யாரும் சுந்தருக்கு தான் மார்னிங் சொல்கிறேன். நான் நினச்சேன் யாரை நமக்கே தெரியாது, சுந்தர் இவருக்கு தெரியுதுன்னு பார்த்தேன். அழகாக இருக்கீங்க. அஜய் குமார், வெல்கம் வெல்கம். சிற்பி 922 குடைக்குள் மழையில் இருக்கிற என்னுடைய அழகான நண்பர், என் செல்லத்துங்களுக்கு இன்றைக்கி அழகான ஸ்பெஷல் விஐபி லைவ் இருக்குது. ரெடியாக இருங்க. எவனும் ஜாயின் பண்ணலைனாலும் உங்களுக்கு விஐபி இருக்குது, ஓகேவா? கோல்டு வாங்கினீங்களா? கோல்டா? விஐபி போகிறேனேடா. இந்த காஸ்டியூமுக்கு ஒரு விஐபி போட்டால் சூப்பராக இருக்கும்டா. மோனி சரவை தவிர வேறு யாருக்கிட்டையும் பேச மாட்டார். அப்போ ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. கொசு என்னைய கொசு கடிச்சிடுச்சு. என்ன தெரிக்கணும்? லைக்கு சப்ஸ்கிரைபு தெரிக்கணும். தெரி ஸ்பெஷல் ஷோ லைவ் இல்லையா? சரி, எல்லாம் ஆசைப்படுறீங்க ஸ்பெஷல் ஷோக்கு வாங்க, கோல்டுக்கு வாங்க அப்படின்ட்டு. ஸ்பெஷல் ஷோவும் போட்டுடலாம், கோல்டையும் போட்டுடலாம். ஸ்பெஷல் ஷோ இல்லையா இருக்கா? டாக்டர் நிலா டாக்டராகவே ஆக்கிட்டிங்களா? சங்கர் லைக் போட்டுடணும் மறக்காமல். டாக்டர் அதுக்கப்புறம் வரவே இல்லை தானே? எந்த டாக்டரு? அன்றைக்கி ஒரு நாள், ஆமாம் சரோ, அன்றைக்கி அந்த நொடி வந்து கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க விட்டாமல், வாங்க இப்போவே வாங்க அப்படின்னா. அப்புறம் பார்த்தா ஆள் இருக்கிற இடமே தெரியலையே. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஹாய் விமல், ஹாய் டிஆர். 50 பேர் இன்னும் லைக்கு போடலை. ஏண்டா இத்தனை பேர் இருக்கீங்களேடா, மனசாட்சின்னு ஒன்று இருக்காங்க, லைக்கை போடுங்க. ஹாய் சிப்பி, ஹாய் சரவணா. மெம்பர்ஷிப் எவ்வளோ? மேலே இருக்கிற டிபியை தொடுங்க, சீக்கிரம் வாங்க. இந்த மேலே இருங்க குறைச்சிக்கலாம், லைட்டை குறைச்சிடலாம். இதோ தெரியல, இந்த இதில் காமிக்காது, இதில் காமிக்கும். சப்ஸ்கிரைப் காமிக்க, நமக்கு மெயின் சப்ஸ்கிரைப் தான்.
லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா என் தங்கங்களே, என் செல்ல குட்டிங்களா. மறக்காம லைக் பண்ணிடுங்கடா என் கண்ணு குட்டிங்களா. அடடா அடடா அடடா. அப்புறம் வந்து செல்லம் இங்கே பாருங்க, இது ஒரு கிலோ சப்ஸ்கிரைப் தொட்டு ஆள் கொடுத்துருங்க. இந்த மாதிரி டபுள் டச் பண்ணிங்கன்னா லைக் விழும். அப்புறம் இந்த டிபியை தொட்டு ஜாயின் பட்டன் கேட்குது பாருங்கள், அதை தொடுங்க. மெம்பர்ஷிப் வந்துருச்சு. இதில் என்னென்ன ஆக்சஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹைடி செல்லக்குட்டி, நான் லைக்கு போட்டுட்டேன் பட்டோ. தேங்க்யூ சுவாமி. சந்திரா அசி வாங்க, லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது டாக்டர் இல்லை, அன்னைக்கே சொன்னேன். சொல்லுங்கள் சங்கர், அந்த அவங்க டாக்டர் இல்லையா? அப்புறம் அவங்க டாக்டர்னு சொல்கிறாங்களேடா. எத்தனை மணிக்கு மெம்பர்ஷிப்? இப்போ தான் காமன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ஒரு தூக்கத்தை போட்டுட்டு வந்துடுங்க. ஓகே, 6 மினிட் தான் ஆகுது காமன் ஆன் பண்ணி. ரொம்ப சீக்கிரம் யாரையும் அக்செப்ட் பண்ணாத, கொஞ்சம் டைம் கூட, அப்போ தான் உண்மையான முகம் என்னென்னு தெரியும். கரெக்ட். யூசர்ஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் அழகா. ஹாய்யா, வி வாண்ட் டு டெமோவுக்கு தான் சில்வர் ஆக்சஸ் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணி டெமோவை பார்த்துக்கோங்க. கைஸ், யாருக்கெல்லாம் வந்து டெமோ லைவ்னு கேட்குறீங்களோ, உங்களுக்கு டெமோனா சில்வரில் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணி சில்வரை பார்த்துக்கோங்க. ஓகே. ஹாய் சிஸ்டர், ஐ எம் ஆஷிக் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. எப்படி இருக்கீங்க? இருக்கியா ஸ்ரீலங்கா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணுவீங்களா? மெம்பர்ஷிப் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணால் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நடிப்பு அரக்கன் திவாகர் கூட டாக்டர்னு தான் சொல்கிறாரு. உண்மையாக அவர் வந்து பிசியோதெரப்பி டாக்டர். அவர் பாருங்க, அழகாக ஹேண்ட் வந்து இப்படி அழகாக மசாஜ் கொடுப்பாரு. மாஸ்க்கு கழட்டுங்க பார்ப்போம். முடியாது, என்ன பண்ணுவீங்க பார்ப்போம். செல்லம் பாய், குட் நைட்டு. ஓகே சாமி. கொஞ்சம் ஸ்லோ வாய்ஸ் கம்மி பண்ணுங்க. ஆமாம் மோனி, அது மாஸ்க் போட்டாலே இருமல் வந்துடுது மோனி, என்ன பண்ணுறதுனே தெரியல. தமிழ் செல்லமே, லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்பெஷல் ஷோ இருக்கு. நீங்கள் மட்டும் ஜாயின் மட்டும் பண்ணுங்கள். இன்றைக்கி ஸ்பெஷல் ஷோலாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவீங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. சிப்பி 922 கொடைக்கல் மழை. லைக்காவது போட்டுருங்க. லைக் சப்ஸ்கிரைப் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுறது அது உங்கள் ஷோ. ஓகேவா? ஷோ பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணுறது. எனக்கு தேவை சப்ஸ்கிரைப், லைக். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் கொடுத்துருங்க. சீக்கிரம் டியா. நிலா, நீ எப்போ போய் ட்ரீட்மெண்ட்டு எடுத்த தர்பூசணி ஸ்டார் கிட்ட நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மந்த்துக்கு மேலே ஆகுது. அப்புறம் சைக்கோ இப்படி டாக்டர் வருது, டெக்னீஷியனா? சைக்கோவா? எது பிஸியாவை தான் சைக்கோன்னு படிச்சிட்டேன் நான். சாரி. எப்போவுமே இந்த சைக்கோன்னு படித்து நம்ம அப்படி தான் தப்பாக படிக்கிறோம். வேறு பிராண்ட் மாஸ்க் பண்ணி அதான் செய்யணும் போல் இருக்கும். என்ன பண்ணுற, இன்றைக்கி இது புதுசு, இது புது மாஸ்க். இது போட்டு இருமல் வரதான் செய்யுது. அதுக்கு வந்து மாஸ்க்கு அப்படின்லாம் இல்லை, நம்ம அழுத்தி போட்டுட்ருக்கோம்ல, அதனால். நிஜம்தான் சொல்கிறேன். ஆமாம் ராக் ஸ்டாரு. இன்றைக்கி நான் ஒரு பெரிய ஆளை பார்த்தேன். இன்றைக்கி நேரில் பார்த்தேன். சரி, அப்புறம் சரி உங்கள்கிட்டே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்து காட்டலான்னு நினச்சேன். சரி வேண்டான்னு விட்டுட்டேன். நம்ம ஒரு கட்சி தலைவர் இன்றைக்கி பார்த்தோம். நம்மளுடைய விஜய் சாருக்கு ஆலோசகர், அவரை பார்த்தேன் இன்றைக்கி. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணுங்க கைஸ். கட்சி ஆலோசகர்னா அவர் கிடையாது. அவருக்கு டைமு, டேட்டு, இந்த டைமுக்கு என்ட்ரி கொடுங்க, இந்த டைமுக்கு ஹாய் சொல்லுங்கள், இந்த டைமுக்கு இதை பண்ணுங்கன்னு ஒரு ஆலோசகர் இருக்கார்ல, அவரை பார்த்தேன் இன்றைக்கி. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நேருக்கு நேரு தான் நின்றுட்டு இருந்தேன். அவர் என்னை பார்த்தாரு, நானும் அவரை பார்த்தேன். யாரை ஃபில்டர் இருக்கிற மாதிரி மாஸ்க்கை ட்ரை பண்ணலாம். யார் ஃபில்டர் இருக்கிற மாதிரியா? ஆமாம். ஆனால் அப்படி பண்ணோம்னாக்கா லைவுக்கு லுக் இருக்காது, நேருக்கு ஓகே, லைவுக்கு லுக் இருக்காது. சரி நீனா, உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா? ஹாய் செல்லக்குட்டி. மகேஷ், ஒய் மாஸ்க்கு அழகை காப்பாற்றுறேன்டா ஜிகே. உங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து என்னோட அழகை நான் காப்பாற்றுறேன். அப்புறம் அப்போ ஒரு சவுண்டு கொடுத்தாதான் கொஞ்சம் கிக்காக இருக்குது நம்ம சேனலில். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்கயா.
அம்மா அம்மா அப்பா ஏ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுடா. அம்மாக்கு வழான்னு இழுத்துட்டு இருக்கீங்க. டக்குன்னு 200 தாண்டிடணும். அப்படி எரிச்சலாக இருக்குது லைக்கு கம்மியாக இருந்தால். சப்ஸ்கிரைபாவது பண்ணிட்டீங்களா? இல்லை சொல்ல மாட்டேன்னிலா. யூ சிங்கிள் ஆர் மேரிடு? எதுக்கு நான் சொல்கிறதுக்கு தயங்கினேன். எனக்குலாம் மேரிட் ஆகி குழந்தையே இருக்குது. இது வேறு சிங்கிளாக மேரிடான்ட்டு ஒரு சிரிப்பு வேற. போடா. அக்கா இருக்குங்க. என்ன வாய்ஸ்டா சொல்லுடா. அப்புறம் 100 லைக் நான் போடுறேன். என்ன சவுண்டெல்லாம் பத்தாது. இன்னும் வேணும்னா அதுக்கு தான் ஜாயினிங்னு ஒன்று இருக்குது. ஜாயின் பண்ணாக்க இதோட சவுண்டே வரும். லைவ்ல ரொம்ப நேரம் காலை தொங்க போட்டுருந்தோம்ல, அதுதான் கொஞ்சம். லைவ் போட்டுக்கலாமா? ஏதோ டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கே. ஒருவேளை ஃபோனில் நம்மளுடைய இது கம்மியாக இருக்கோ? இருந்தாலும் பத்தலையே. அப்பா இப்பதானே நல்லா இருக்கு. அப்பா ஒரு இது இருட்டுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் போட சொல்லுங்கம்மா. சரி லைக்கு போடுங்கம்மா. முடியலம்மா. லைக்கு ஏத்துங்கம்மா. என்ன சவுண்டு அப்பா? லைட்டாவா? ஹாய் அக்கா, ஜாயின் பண்ணுங்க. இன்னைக்கு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஷோ லைவ் இருக்குது. சிப்பி 922 கொடுக்கும் மாதிரி யூடியூப்பில் மட்டும். குழந்தை எத்தனை வயசு? நீங்கள் கேட்குறது பர்சனல் டீட்டெயில், அதனால் ஷேர் பண்ண மாட்டேன் டியார். ராக்கு நாளைக்கு ஸ்கூல் இல்லையா உங்களுக்கு? ஸ்கூல் தான், சண்டே லீவ் இல்லை. ஏது ஸ்கூலு? நான் அப்புறம் லைக் போட்டேனுங்களா? நான் ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க? இருக்கேன். அச்சு தமிழ் அரசன், நோ பர்சனல் டீட்டெயில்ஸ். செல்லம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரியலையா கமெண்ட்ஸ் என்னாச்சு? உன்னோட கமெண்ட் இப்போ தான் காட்டுது டீமைல். நீ கமெண்ட்ஸ் பண்ணதுக்கப்புறம். மனோ நீயே பண்ணிப்பியா? எப்படின்னா என்னத்த பண்ணுறது புரியலையே. சமையல நானே தான் பண்ணுவேன். ஆக்ஸோ நிலா இவர் சைல்டு ஸ்கூல் போகிறாங்களா? ஆமாங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கம்மா. சிவா ப்ரோ ஃப்ரூட்ஸு சாப்பிட்டாச்சா? சூர்யா சிவா ப்ரோ ஃப்ரூட்ஸு சாப்பிட்டாச்சு. என்ன சூர்யா சிவா ப்ரோக்கு கடலை போடுற? என்னடா என்ன வித்தியம்? பியூட்டிஃபுல் கருடா. கல்பாக்கம் கிருஷ்ணா, கல்பாக்கம் பெஸ்டா. விண்டோ ஸ்க்ரீனை மறைக்குது. விண்டோ ஸ்க்ரீன் மறைக்குதா? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்கய்யா. சதீஷ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்த வேகத்துக்கு டக்குன்னு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. லைக் சப்ஸ்கிரைப் தொட்டு அடுத்த நொடி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. காஸ்டியூம் சூப்பர். தேங்க்யூ அச்சு. ஜீசஸ் அனைவரையும் நேசிக்கிறார். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணியா? போட்டாச்சுங்களா? என்னத்த லைக்கா லைட்டாவா? மோனி நீங்கள் அனைவரும் நலமா? நாங்கள் அனைவரும் நலம். சரவணன் வெல்கம். வெல்கம். எந்த ஊருங்க நீங்க? உங்க பேர்? என் ஊரு கல்பாக்கங்க. பேர் வந்து நிலா. லைட்டாவா? இப்ப நீங்க லைவ் வந்ததே காமிக்க மாட்டேங்குது. ஏன்? அதுதான் பிரச்சனையா இருக்கு நம்ம சேனல்ல. என்ன பிரச்சனையோ. என்ன ஞாபகம் இருக்காங்க? சரவணன் சரி ஞாபகம் இல்லை. சரவணன் ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட்ஸ் பண்ணுறதால தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறதுனால நமக்கு அடுத்தடுத்து கமெண்ட்ஸ் படித்து திடீர்னு என்னைக்கோ ஒரு தடவை வந்தவங்க ஞாபகம் வச்சுக்க முடிய மாட்டேங்குது. லைக் போட்டுட்டு தேங்க்யூ சரவணன். சேலம் மாவட்டம் மேட்டூர் மேடம். மேட்டூரா? ஓகே.
இருந்தாலும் எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா சேலத்தில் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்காங்கல்ல, அதனால நமக்கு சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓகே, நீங்கள் லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அட சூர்யா, உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் வந்து சூர்யா லாகுன்னு வச்சுருக்கீங்க, எப்படி சேனலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே இருக்கிற டிபியை தொட்டு நீங்களே போய் பார்க்கலாம். ஏன் வாயால் சொன்னால் தான் ஜாயின் பண்ணுவீங்களா? நான் வாயெல்லாம் சொல்ல மாட்டேன். எப்படி ஜாயின் பண்ணணும்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேவா? கண்ணு கூசு. அப்பா தாங்க முடியல, தலைவலி வந்துச்சு. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டே ரொம்ப நேரம் வந்து லைட் ஆனில் இருந்துச்சுல, 1.5 மணி நேரம் லைட் ஆனில் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஃபேஸ்க்கு நேராக லைட் வைக்கிறதுனால அப்பா அதெல்லாம் 10 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ண சேனல். அப்படியா? நீ மேலே இருக்கிற டிபி டச் பண்ணுங்க, ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா மெம்பர்ஷிப் வரும், லிஸ்ட்டு வந்துடும். அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி போதும், கழுத்து வலிக்கும் கோடு விழுந்தும் போல தெரியுது. ஒய்டிக்கு வயசாகிடுச்சு போல், இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வருது. இப்போ தான் வருதா? பரவாயில்லன்னா எனக்கு உடனே வந்துடுச்சு. என்ன லைவை பார்ப்பேன் சுதாகர், பார்ப்பேன். நான் ரொம்ப நாளாக ஜாயின் பண்ண ட்ரை பண்ணேன், பட் முடியல. இந்த லைவ் கட் ஆனதும் ஹைடாக ஆகிடுது, பட் நான் சில்வர் மெம்பர்ஷிப்பு எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே சதீஷ், நீங்கள் எங்கே ஃபாரினில் இருக்கீங்களா? உங்கள் அனைவருக்கும் இப்போதும் ஜீசஸ் கிட்ட பெரிய பண்ணி ஜெபம் பண்ணி தான் இருக்கும், உங்கள் சேனலுக்கும் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ சரவணா, தேங்க்யூ தேங்க்யூ. நீலா, நீங்கள் இந்த ஒரு கல்பாக்கம் கிருஷ்ணா, நைஸ் ஷோ. தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க, அப்புறம் என்ன ப்ராப்ளம் வரும்? ஃபாரினில் இருந்தால் தான் வந்து ஒரு தடவை ஜாயின் பண்ணிவிட்டு 2வது பண்ணுறதுக்குள்ளே பேங்க் வந்து ப்ளாக் ஆகிடுது. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ்? செல்லம், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம், தலை வரல தானே? தலை ஃபஸ்ட்டு சேனல்லே கமெண்ட்ஸ் அவன் அடிக்கடி பண்ணலை தானே, 2-3 தானே பண்ணேன். இப்போ ஆளை காணோம், தூங்கிட்டான் போல இருக்கு. ஆமாம், மெம்பர்ஷிப்பில் கூட கமெண்ட்ஸ் பண்ணலே. ஆமாம் சிவா ப்ரோ, தலை அஜித்து இடையில் வர்ற தலை அஜித்து ஃபேக் ஐடியில் வர்றவங்க புரியல சுதாகர். இல்லை, நீங்கள் லைவு கட் ஆனதும் ஃபஸ்ட்டு அதே மெம்பர்ஷிப்புக்கு போவீங்க, இப்போது சில்வருக்கு வருவீங்க, எவ்வளோ டைம் ஆகும்? ஓ, அப்படி சொல்ல வரீங்களா? இப்போது நான் 19 நிமிஷம் தான் ஆகுது லைவ் ஸ்டார்ட் பண்ணி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஒரு 15 நிமிஷம் ஆகுதும். இன்னும் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் நான் மெம்பர்ஷிப்புக்கே வருவேன். ஓகேவா? பேங்க் அதை வேறு ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் புண்ணாகுது. ஷங்கர் பாப்ஸு சொல்லுங்கள் மிஸ்டர் டாலி. தலை கமெண்ட்ஸ் பாருங்கள். தலை கமெண்ட்டு காட்டலாம் வந்துட்டேன், நான் இங்கே தான் இருக்கேன். வாடா தலை, வா தலை. என்னடா ஏதோ சொல்கிறான் ஒருத்தன் சுதாகர், எனக்கு தெரிஞ்சு அவன் உன்னை கரெக்ட் பண்ண வந்திருக்காண்டா. மடங்கிடாத மச்சான், மாட்டிக்கவே சொல்லிட்டேன். நிலா செயின் சூப்பர் ப்ராக்கர். என்ன இன்னைக்கு வெளியே ப்ரோக்ராமா? லைக் பண்ணியாச்சு, உள்ளே வந்தாச்சு. அம்மா, உடனே தூக்கம் வரலையா? உன் பேர் என்ன? என் பேர் வந்து நிலா. உங்கள் பேர் என்ன? செல்லம் செயின் சூப்பர். கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறேன், ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் அப்படியே இதாகுது. ஹவு டு ஜாயின்? நீங்கள் தான் ஜாயினில் இருக்கீங்க சதீஷ். சூப்பர் கேஜி. தெரியுதுல்ல, கோல்டு இருக்கான்.
வந்து இதுக்கு என்ன இது மெடிக்கல் இது எடுத்தீங்களாமா? யூடியூப் என்னடா இதெல்லாம் வர கேட்குது, எனக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு, அதனால தான் 2 சேனலில் கமெண்ட்ஸ் பண்ணேன். ஏன் உனக்கு என்ன எப்போ பாரு டென்ஷன் 2 நாளைக்கு ஒரு தடவை டென்ஷன் ஆயிடுது நீ. என்ன உனக்கு என்ன இப்போ கல்யாணம் ஆகலை அவ்வளோதானே? பொண்ணு கிடைக்கலையா? பொண்ணு பார்த்துடலாமா சொல்லு, பொண்ணு பார்த்துடலாம் சொல்லு. உன்னை விட நல்லா டாப்பில் பொண்ணு பார்த்துடலாம். பொண்ணு ஒன்றை வச்சு கஞ்சி ஊற்றுற அளவுக்கு பொண்ணை பார்த்துடலாம். சிவன் கூட இங்கே தோற்றுவர் போல் இவனுங்க பண்ணுற கமெண்ட்ஸுக்கு. ஜெகா கமெண்ட்ஸே கம்மி ஜெகா, நீங்கள் வேறு. ஐ எம் ஜாயினடு தான், மெம்பர்ஷிப் லைவ் எப்படி ஜாயின் பண்ணுறதா? ஓ, நீங்கள் கேட்குறது என்னென்னா, நான் ஜாயின் பண்ணிட்டேன் லைவுக்குள்ளே. நீங்கள் ஷோ வரும்போது நான் எப்படி உள்ளே வந்து பார்க்குறதுன்னு கேட்குறாப்புல. இப்போ ஃபோன் இப்படி இருக்கா, இப்படி இருக்கா, உங்களுக்கு மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் டபக்குன்னு ஒன்று வரும். அதை அப்படி தொட்டிங்கன்னா லைவ் ஓடிக்கிட்டு இருக்குது, அப்படி லைவ் பார்க்கலாம். அவ்வளோதான், ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. நோட்டிஃபிகேஷன் வரலன்னு வச்சுக்கோ. பொண்ணை பார்த்தா இன்னும் டென்ஷன்ப்பா. ஏன் ஹலோ, கொஞ்சம் நம்ம கமெண்ட்ஸை படிங்க. சொல்லுங்கள் டியர். மூணு எல்லா லைக்கும் போட்டாச்சு. ஹலோ சொல்லுங்கள் சியாம், எப்படி இருக்கீங்க? சின்னா ஹாய் சின்னா, நல்லா இருக்கீங்களா? மதன் 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 இது வந்து மதன் சிஸ்டர் நேம்ல. இப்போ யாரோ ஒரு பேக் ஐடி வந்திருக்காங்க பாருங்க. அடி மோகினி ஹாய் ஜாக்ஸ்பேரோ. சிவா ப்ரோ ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு சின்ன சண்டை, அதே மைண்ட் அப்செட்டாக இருக்குது. நான் வந்து மருந்து குடிக்கல, இதில் வந்து உட்காந்துட்டு இப்போ இந்த மருந்து குடிச்சிட்டு வந்து உட்காந்தா உடனே தூக்கம், உடனே அடுத்த நிமிடமே வருது. அதாவது தலை வீடுன்னா கலகலப்பு, கை கலப்பு. பார்த்தீங்களா, எல்லோரும் நோட் பண்ணிங்களா? சங்கர், பாப்ஸு, மோனி, அங்கே பாருங்க மதன் சொல்லிட்டு ஃபேக் ஐடி. மதன் சிஸ்டரை கூப்பிட்டு இப்போ கொஞ்சம் கமெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம்ல, இப்போ அவங்க நேம்லேயே ஃபேக் ஐடி வந்துச்சு பாருங்கள். ஒரு திருநெல்வேலி தானே நீனு? யார் நானா? ஒருவேளை திருநெல்வேலியில் என்கிட்ட அல்வா வாங்கி சாப்பிட்ருப்பானோ? என்ன மருந்து நிலா? இதுடா சிறப்புடா, இருமலாக இருக்குல்ல. நிலா செல்லம், மணிகண்டா சொல்லுங்கள். நீங்கள் வந்து அந்த மருந்து கொடுத்தீங்கன்னா தூக்கம் வரும், நாங்கள் சொல்கிற மருந்து உங்களுக்கு தூக்கமே வராதா? அட பாவி, அது மயக்கடிச்சு ஊந்துருவோமேடா. நிலா நான் பள்ளம் எங்கவா? கீழே குனிஞ்சு பாருங்கள் சார், பள்ளம் எங்கே இருக்குன்னு. அப்படியும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் மெயின் ரோட்டுக்கு வாங்க சார். மெயின் ரோடு ஃபுல்லாக இப்போ குண்டும் குழியுமா தான் இருக்குது, பார்த்து காலை வை. தூக்க கலக்கலப்பில் வந்து காலை வச்சேன்னா புதக்குழியில் போய் விழுந்துருவேன். இருமல் மருந்து சாப்பிட்டா கண்டிப்பாக தூக்கம் வரும். என்னடா போடா, உங்கள் அண்ணி என்று கூப்பிடலாமா? கூப்பிடுங்க, அண்ணி, அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி. நாகராஜ் ஹாய். அப்புறம் என் நண்பர்கள் யாராவது இருக்கீங்களா? ஸ்க்ரீன்ஷாட்டு. டே வாடா சம்பவம் வா, ஒன்னாத்தாண்டா தேடிட்டு இருந்தாங்க. ஒருத்தான் எப்படி இருக்கான் பாரு, கமெண்ட்ஸ்லேயே தெரிக்க விடுறான். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு, அதை காதில் வாங்கிக்காதீங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்கள். எனக்கு மாமியா நீங்கள்? சத்தி அடேங்க அப்பா. செல்லமே லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் எதுக்கு இந்த மாஸ்க்கு? நிஜமாக சொல்கிறேன், நான் நல்லா தூங்கி தான் எழுந்திரிச்சிட்டு வந்தேன். எனக்கு சரியான தூக்கம், இல்லைன்னா நான் ஈவினிங்கே ரீல்ஸ் நிறைய எடுத்து போட்டிருப்பேன். டயர்டாக இருந்து சோம்பேறித்தனம் பிடிக்கவே இல்லை. ரீல்ஸ்க்காக எடுக்கணுமா, செக் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இருந்தாலும் மனசு கேட்கல. அப்புறம் என்ன பண்ண, மணி அப்படியே 7-7:30 வரைக்கும் பெட்டில் படுத்துகிட்டே இருந்தேன். காதில் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், அப்படியே நம்ம கொஞ்சம் ஒருத்தவங்க பேசுகிறத மட்டும் கொஞ்சம் கேட்போம், அவங்க ஸ்பீச், அதை அப்படியே காதில் மாட்டிட்டு அப்படியே தூங்கிட்டேன். அதோட ஃப்ரெஷ்ஷாக தான். ஃபஸ்ட்டு சேனலில் பார்த்தீங்களா, இப்போ நான் மருந்து குடித்தேன், அது வருது. மாஸ்க் போட்டு பண்ணந்தான், என்ன பண்ணுறேன், அதுக்கு தான் அப்பப்போ இப்படி தூக்கிக்கிறேங்க. அப்பா
அதுக்கு தான் அப்பப்போ இப்படி இப்படி தூக்கிட்டு மூச்சு நல்லா ஃப்ரீயாக இழுத்து இழுத்து விடுறது. சிவா, ஹாய் சிவா. ரவி, பார்த்தீங்களா வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நிஜமாக சொல்கிறது, எனக்கு உண்மையான தூக்கம்லாம் கிடையாது. இது ஒரு பொலி தூக்கம். பழைய மாதிரி லைவ் போடுங்க, பழைய மாதிரி நான் லைவ் போடுவேன். ஆனால் என் நிம்மதி போயிடுதே. இது கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஏதோ யூடியூப்பில் போடுற லைவுக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்களா, அதை வச்சு கொஞ்சம் நிம்மதியாக பொழப்பு ஓட்டிடலாம். நம்ம கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு லைவை நல்லா நடத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நிம்மதியே போயிடுது. நீங்கள் கொடுக்குற டார்ச்சர் அப்படி இருக்குது. எங்கே எவனும் சுயமாக சம்பாதிக்க மாட்டேங்கிறீங்களே, அடுத்தவங்களோட உழைப்பெல்லாம் போட்டு ஏமாத்திட்டுருக்கீங்க. உங்களுக்காகவே ஸ்டாப் பண்ணியாச்சு. எனக்கு இன்றைக்கி தான் ஒரு ஞாபகம் ஒன்று வந்துச்சு மோனி. என்னன்னா, செல்லம் லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. என் பேரில் ஃபேக் ஐடியாக வந்து என்ன படாத பாடுபடுத்திட்டாங்கல்லப்பா. ஐயோ எப்பா சாமி, என்னால் முடியாதுடா எப்பா. உன் பேரில் வந்து 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 தொல்லை பண்ணிட்டு கிடந்தானுங்க. அது ஏன் அதுக்கு முன்னாடி பாப்ஸு, ஐயோ பாப்ஸு மிரண்டுட்டு கிடப்பாரு. இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, எப்படி தான் அவனுங்க நான் பாப்ஸு நம்ம பேசின டீட்டெயில் இவனுங்களுக்கு எப்படி தெரியும் பாப்ஸு, இங்கே பாருங்க அப்படியே கமெண்ட்டாக வருது அப்படிம்பாரு. என்னன்னே தெரியல. ஒரே காமெடியாக இருக்கும். வா லைவ் பண்ணா, லைவ் தான் பண்ணிகிட்ருக்கேன். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு சேனலுடைய மெம்பர்ஷிப் ஃபேக் ஐடிங்க பரப்புனதுக்கே நம்ம அவ்வளோ அதிர்ச்சி ஆகிட்டோமே. செகண்ட் சேனல் மெம்பர்ஷிப் வந்து ஒரு 3 நாள் லைவ் போட்டேன். அந்த 3 நாள் லைவுமே எப்பா, அதை மாதிரியெல்லாம் சிற்பி 92ல் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. சேனல் ஓப்பன் பண்ணி மானிட்டைசேஷன் ஆன் ஆகி மெம்பர்ஷிப் அப்ளை பண்ணி வந்த ஃபஸ்ட்டு டே, செகண்டு மெம்பர்ஷிப், 3வது மெம்பர்ஷிப்பு. ஆனால் அது என்ன, எனக்கு நான் இப்போ தான் யோசிக்கிறேன். அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, 3வது டேஸே வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்தாங்க. என்ன ரீசன்னா, சிற்பி நான் வந்து இந்த செகண்ட் சேனலில் ஆன் பண்ணி தொடங்கும் போது இதுலேருந்து ஒரு 2 ரீல்ஸ் எடுத்து அதில் போட்டதுனால என்ன ஆகிப்போச்சு, ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து அப்படியே மெம்பர்ஷிப்பை லாக் பண்ணிட்டாங்க. லாக் ஆச்சு பாருங்க. அதோட அது அப்படியே 90 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வருது. அதை நான் என்னோடய சேனல் தான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன், மிஸ் ஆகிடுச்சு. எனக்கு பழக்கம் இல்லைல்ல, அப்போ தானே புதுசு வேறு, தெரியல எனக்கு எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு. நானும் எதோ மற்றதெல்லாம் எவனுமே அந்த தமிழில் வந்து எவனுமே அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி எவனுமே போடல. எல்லாம் ஹிந்தி சேனலில் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்குமே உள்ளே ப்ராப்பராக போடுவோம் சேனலில் வந்து என்னன்ட்டு. அப்புறம் அது நம்ம கொஞ்சம் அறகுறை ஹிந்தி இருக்குல்ல, அதை வச்சு என்ன பண்ணேன், மறுபடியும் அதை பார்த்து ஓ இப்படி தான் பண்ணணுமான்னு 2வது வாட்டியும் ட்ரை பண்ணேன். 2வது கேன்சல். எப்போ 90 பாதி மாதம் ஓடியோ போயிடுச்சு 1 இயரில். வெறும் லைவ் தான் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் ஆச்சுல்ல, இப்போ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எப்படி அந்த நம்மளோடத ப்ரூஃப் பண்ணணுங்கிறத நான் என்ன பண்ணிக்கிட்டேன், ட்ரை பண்ணி அது எனக்கு இப்போ பழகிடுச்சு. ஓகே, நம்மள இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாத்தையும் பேசி எல்லாம் இது பண்ணிட்டோமா, அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணி நான் என்னோடய லைவெல்லாம் பார்த்தேன். அப்போ சத்தியமாக இது மட்டும் அப்போ மெம்பர்ஷிப்பு கண்டினியூவாக இருந்தது. அவ்வளோதான். நல்ல வேலை ஆண்டவன் அது ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் அது அப்படியே என்னதான் பணம் லாஸ் ஆகியிருந்தாலும் இத்தனை மாதத்துக்கு, ஆனால் அது ஒரு விஷயத்தில் சேஃப் ஆகிப்போச்சு. அதுக்கு தான் ஆண்டவன் அதை லாக் பண்ணாலும் என்னன்னு தெரில. லாக் ஆனதுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனைகளையும் நம்ம சந்திக்கிறோமே. அதுக்கப்புறம் தான் காய்ஸ் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணுங்கள், கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இவனுங்க கைக்கு இதாக இருந்தது. நல்லா இருக்கேன் கேட்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அதை மாதிரி லைவெல்லாம் பார்த்தது யாருமே கிடையாது. அந்த டைம் தான் புதுசு. சரோ ஜாயினிங், அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஜாயினிங். சரோ, அஸ்வா, டீபன், இவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆக்சஸ், சின்னது கிடையாது, பெரிய ஆக்சஸ் அது.
அப்போ வந்து கணக்கே கிடையாது. நான் தான் நினச்சிட்டேன். அப்பா அடே அப்பா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதை நான் அதுலேருந்து எடுத்துட்டேன். எடுத்து நான் அதை பத்திரமா எங்கே வைக்கணுமோ அதை நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். எது நடந்தாலும் நல்லதுக்கு நினச்சிக்கோ. உண்மைதான் தலை. ஆமாம் ஆமாம். நிலா நீயே ஒரு கோல்டு தான். கிடையாது அருண். இங்கே யூடியூப்பில் தான் இருக்குது பாப்ஸா. அதான் நான் சொல்கிறது எல்லாம் நன்மைக்கு. ஆமாம் பாப்ஸு. இப்போ கூட நான் எடுத்து பார்த்தேன் அந்த லைவை. அத்தி நல்ல வேலை. அதுக்கு இது எவ்வளவோ அது லாக் ஆனது அவ்வளோ நல்லது நான் இன்னைக்கு உணர்றேன் தெரியுமா. இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு விஷயம் நமக்கு ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா அந்த டைம் நம்ம கொஞ்சம் அப்படியே பொறுமையை கடைப்பிடிச்சு போனோம்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அது நமக்கு நல்லது தான் அப்படின்றது நமக்கு உணரும் ஒரு நாள். லவ் யூ ஸ்வீட் ஹார்ட்டா. ஏஎஸ்எம் தேங்க்யூ தேங்க்யூ ஹார்ட்டுக்கா. ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி லைக் போடுங்க. நோ கமெண்ட்ஸா. கமெண்ட் பண்ணுங்க கைஸ், எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ தான் உங்கள் வீடியோ அப்படியா? அது வந்து ஃபேக்கு முகேஷு. ஏஎஸ்எம்மா சொல்லுங்கள் ஏஎஸ்எம். அப்புறம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. ஆரம்பத்திலிருந்து நான் சொல்கிற ஒரே விஷயம் உன்கிட்ட அதுதான். உண்மைதான் சார். காய்ஸ் லைக் போடுங்க சீக்கிரம்ப்பா. கேஎஸ் பெயிண்டா, திருமுருகன், மல்லி பாபு, எத்தனை ஃபேக் ஐடி வந்தாலும் மெசேஜ் பண்ணுற விதம் ஒரே மாதிரி இருக்காது. உண்மைதான். டெல் மை நேம் சொல்லுங்க யஷ்வந்தா. பிளஸ்ஸம் தானே? பிளஸ்ஸம் உங்கள் நேம். ஹாய் அழகிய கார்த்திக். ஹாய் கார்த்தி. சீக்கிரம் மெம்பர்ஷிப் லைவா? அங்கே வந்துடுறேன். அப்புறம் ஒய் நாட் ஷோ ஃபேஸ் பிடிக்கலைங்க. மோனி கமெண்ட்ஸை பாருங்கள். அப்போ மாஸ்க் ரிமூவ் பண்ணி ப்ரீத் பண்ணுங்க காஃப்க்கு. கொஞ்சம் இப்படி பண்ணிக்கலாம். ஹாய் சிஸ். கார்த்திக் குமார், மல்லி பாபு, ஏஎஸ்எம், தெளிமணி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. சீக்கிரம் 200 லைக் மட்டும் தாண்டிட்டும். பிளஸ்ஸிங் எலக்ட்ரானிக்ஸ் மெம்பர்ஷிப் என்ன இருக்குது? வெரி ஹாட் அண்ட் கிளாமர். ஜாயின் பண்ணால் பார்க்கலாம். பாய் நிலா, சுதாகர், சிவா விக்ரம். ஹாய் ப்ரோமோ. என்ன நிலா க்ளோவாக இருக்கேன் இன்னைக்கு? நான் என்றைக்குமே க்ளோவாக தானே சொல்ல இருக்கேன். என்ன இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்குல்ல? மாஸ்க்கு கழட்டி காட்டலாம்ல. என்னத்துல தங்கம்? மூஞ்சியா? யுவர் ஜாக்கெட் வெரி நைஸ். தேங்க்யூ டியர். செல்ல எல்லாரும் இந்த மாதிரி டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிவிட்டு இந்த சப்ஸ்கிரைபர் தொட்டும் ஆல் கொடுங்க. சீக்கிரம் வாங்க. அப்புறம் மெம்பர்ஷிப்பில் பர்த்டே ஸ்பெஷல் தானே? ஏய் மெம்பர்ஷிப்னால் நீங்கள் என்ன ஆக்சஸ்? பர்த்டே ஸ்பெஷல் அதெல்லாம் பர்சனல் ஆக்சஸில் மட்டும்தான். மகேஷ். ஹாய் மகேஷ். ராஜ்குமார், கருண், அருண். ஹாய். கோல்டில் ஜாயின் பண்ணிவிட்டு அவன் கேட்குறத பாருங்கள் காய்ஸ். பர்சனல் ஆக்சஸ் லெவலுக்கு கேட்குறான். அதுக்கு நீங்கள் ஒரு டைமண்ட் விஐபி ஜாயின் பண்ணியிருந்தா ரொம்ப பெரிய ஹார்ட்டாக பார்த்துருக்கலாம். இதுவும் ஹார்ட் லைவ் தாங்க. ஓகேவா? நீ கேட்குறது ஓவராக இருக்குது. அந்த ஓவர் பர்சனலாக இருக்குது. ஹாய் ஹனி. கழட்டி வச்ச மாஸ்க்கு எடுத்து காட்டிடு பாவம். மாஸ்க் தானே? வாங்க பார்க்கலாம். கழட்டி வச்ச மாஸ்கா பார்த்துடலாம் வாங்க. எல்லா கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. பட் நான் தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. பாருங்கள், ரகமாக விதமாக எத்தனை இருக்குது. எல்லா கலர்ஸ் இருக்குது. ஆனால் நான் போடுறது கிடையாது. இது மட்டும் கிடையாது, இன்னும் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 60-70 மாஸ்க் கிட்டே இருக்குது. இன்றைக்கி தான் நான் எல்லாத்தையும் எடுத்து அழகாக மடித்து வச்சேன். புதுசு ஏகப்பட்டது இருக்குது. புதுசு மட்டும் ஒரு 15 மாஸ்க் இருக்குது. நான் இன்றைக்கி தான் அந்த பேக் எடுத்தேன்.
அது இல்லாமல் இன்னும் இன்னும் தனியாக அதில் ஒரு 8 இருக்குது. உன் பேரை சொல்லுங்க. ம் தப் தப்பாக இருக்குது. என்ன நடக்குதா இங்கே? ஹாய் ரகு. ஹலோ ரகு, எப்படி இருக்கீங்க? நானும் ஒரு சில விட்டு இல்லை, அதை பார்த்துட்டேன். ஓகே தலை, பார்த்தாச்சு, அது பண்ணியாச்சு தலை, பண்ணியாச்சு. ஹாய் 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 மாறி. நவீன் சரோ, புது ரூம்லாம் செட் ஆகிடுச்சா? புது வீடு செட் ஆகிடுச்சான்னு கேட்குறாங்க சரோ. எப்படி இருக்குது புது வீடு சரோ? சிங்கப்பூரில் புது வீடு வாங்கிட்டாரு. நான் டைமண்டு வரேன், ஜாயின் பண்ணுங்க. டைமண்டு டைமண்டு கிடையாது, இதில் ஸ்பெஷல் ஷோ. டைமண்டு சிப்பி 92 சேம் தான், பேர் மட்டும்தான் வேறு. இங்கே வந்து வெரி கிளாமர் ஸ்பெஷல் ஷோ விஐபி. ஜாயின் பண்ணால் வெரி ஹாட் அண்ட் ஷோ லைவை பார்க்கலாம். உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. யுவர் நேம் நிலா, என் பேர் நீங்கள் சொல்லுங்கள். ஜெய் மோகன், வெல்கம். எவ்வளவோ ரிமூவ் பண்ணுறீங்க, மாஸ்க்கை ரிமூவ் பண்ண மாட்டேறீங்க. அதில் தான் சில விஷயம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஹாய் டானி. ஹலோ டானி. ஹாய் டார்லிங். ராம், ஹாய் ராம், சொல்லுங்கள். மாஸ்க்கு பார்த்துட்டா இனி நிம்மதியாக தூங்கிடுவோம். ஐயோ ஏண்டா மாஸ்க்குன்னு கேட்டிங்கல்ல, கத்தைய மொத்தமாக காமிச்சாச்சு, தூங்கிடுவீங்களா? நிஜமாவே சங்கருடைய கமெண்ட்ஸை பார்த்து நானே இன்னைக்கு சிரிச்சுட்டேன். மாஸ்க்குன்னு கேட்குறது, கழட்டி வச்சதை எடுத்து காட்டுமா, அது ஹைலைட்டு. அடுத்தது மாஸ்க் எடுத்து காமிச்சாச்சு, இப்போ நிம்மதியாக தூங்கிடுவோம். ஐயோ ஐயோ, நம்ம லைவ் ஒரே காமெடி தான் செல்லம், ஒரே சிரிப்பாக இருக்குது. நேற்று முடிஞ்ச லைவை எடுத்து இன்னைக்கு காலையில் எடுத்து பார்த்து சிரிச்சுட்டு கிடந்தேன். நிஜமாக சொல்கிறேன், செம்ம பண்ணுடா லைவு. நேற்று எல்லாமே அழகாக இருக்கா, எல்லாமே அழகாக இருக்கிறதுனால தான் பொத்தி வச்சு பாதுகாக்கிறேன், பொத்தி வச்சு பாதுகாக்கிறேன். ஒரு தடவை எழுந்து நின்று திரும்புங்க. நீ முதுக பார்க்குறதுலே இருக்கிற செல்லம், முதுகு தானே பார்க்கணும். இருவார். ஐயோ ஏதோ அரிக்குதுரா, ஏதோ கொசு கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னே தெரியலப்பா. ஏதாவது தெரியுதா? கொசு தெரியுதா? ஏங்க எறும்பு ஏதாவது உள்ளே போயிருக்க போதுங்க. ஐயோ ஒரு ஆக்ஷனை போட்டாதான்டா இவனுங்க அடங்குவானுங்க. செல்லம், ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. இந்த சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் கொடுத்துருங்க. ஐயோ, இந்த கொசு கடிச்சு நம்மளை வேதனை படுத்துது. எங்கே இருக்கு முதுகு வேற, கை எட்டுவானாங்குது வேற. ஆமாம், ஓகே. அப்பா, நாட்டு பெருசாக இருக்குடா அப்பா. சுகர் மோனியா, சூப்பர் மோனியா, ஓகே. என்னடா திடீர்னு சுகர்னு போடுறான்னு பார்த்துட்டேன். என்னைக்கு மோனிக்கு சுகர் வந்துச்சு எனக்கே தெரியாமல். உங்கள் சிரிப்பு அழகாக இருக்கு நிலா. தேங்க்யூ. நம்ம செட்டியார் மட்டும் மாஸ்க் இல்லாமல் நிலாவை பார்ப்பாரு. செட்டியார் ரெட்டியார் மாஸ்கில் எல்லாட்ட விஷயமா? ஆமாம், மாஸ்கில் தான் விஷயம் ஒளிஞ்சிட்ருக்கு. கொசு எடுத்து வச்சதா? நீ தாண்டா எடுத்து வச்ச, உன் பல்லு தான். சூப்பர் டி ஆனந்த. ஃபஸ்ட்டு டைம் சேனலை பார்க்குறவங்க லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்டா கமெண்ட்டை பண்ண பயப்படுறீங்க? நான் உங்கள் நிலா செல்லம், தைரியமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் படிக்கிறேன். நான் இருக்கேன் தங்க, உங்களுக்கு கமெண்ட்டை போடுறா. லைவ் இருக்காடி டார்லிங்? லைவ் இருக்கு மச்சான், இருக்குது. லைவ் பார்க்குறதுக்கு நீ இருப்பியாடா தங்கம்? ஜாயின் பண்ணிக்கோ. அதை பார்த்து எங்களுக்கு தாண்டா தெரியும். எதடா மொட்டையா, அதை பார்த்தது மட்டும் சொல்லாதடா. சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க. அருண்குமார், இப்படி கமெண்ட்ஸ் பண்ணணும்ல, ஃபஸ்ட்டு டைம் லைவ் பார்க்குறேன்னு. அப்படி கமுக்கமாக பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் நானும் ஃப்ரெண்ட் ஆகிறது சொல்லுங்கள். அப்புறம் எப்படி 2 பேரும் மிங்கல் ஆகுறது, டீ காஃபி எல்லாம் குடிக்கிறது? இருந்தாலும் நான் பார்த்த மோனி மாதிரி இல்லை, ரொம்ப பார்த்தாச்சு. எதடா போய் பார்த்தேன்? ஏன்டா மோனிலேயே இருக்கீங்க எல்லாரும்? நான் பார்த்த மோனிக்கிட்ட இல்லையா? மோனிக்கிட்ட வேற பார்த்தது. எனக்கே தெரியும் மோனிக்கிட்ட என்னமோ பார்த்துருக்காட்டா. இது எனக்கு தெரிஞ்ச மோனியோட ஃப்ரெண்டாக இருப்பான். மோனி
யார் அவன்? என்னத்த காமிச்சிங்க? ஏன்டா அட பாவி என்கிட்ட பேசுன உடனே நான் எவ்வளோலாம் கெஞ்சிருப்பேன். நீ அவன்கிட்ட மட்டும் பேசி என்னத்தையும் காட்டியிருக்க நீனு. துபாயிலிருந்து எப்படி ஜாயின் பண்ணுறது? துபாயிலேருந்து மேலே இருக்கிற டிபி டச் பண்ணுங்கம்மா. டச் பண்ணிங்கனாக்கா குரோமில் போங்க. குரோமில் போயிட்டு டெஸ்க்டாப் கூட கிளிக் பண்ணிவிட்டு சிற்பி 922 குடைக்குள் மழைன்னு டைப் பண்ணுங்கள். சேனல் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஃபாரினில் இருக்கிறவங்கள எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு அதுக்குன்னு தனியாக ஏதாவது ஒரு எவனாவது பேசி கூமுட்டை குப்பன்ஸ் விட்டுருப்பானுங்க. அதை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க செல்லம். ஹாய், நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. தேங்க்யூ கோபி, தேங்க்யூ. மாஸ்க்கு காட்டினா 10,000 ரூபாய் பரிசு வளர்க்க போகிறீங்களா? நீ பல லட்சத்தை தூக்கி கொட்டி இழைச்சாலும் அது கழட்டவே. நான் இப்போ தான் உங்கள் லைவை பார்க்குறேன். உங்கள் ட்ரெஸ் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஜெய் மோகன். ஃபஸ்ட்டு டைம் சேனலை பார்க்குறேன்னு எவெல்லாம் சொல்கிறானோ அவனுக்கெலாம் இன்றைக்கி கிஸ் மழை தான்டா. ஹாய், செம்ம டைம் பாஸ் ஆகுது உங்கள் வீடியோ. தேங்க்யூங்க. அப்புறம் அப்புறம் நானே ஒரு ஓரமாக எனக்கும் இந்த லைவுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு கமெண்ட்டும். என்னடா டக்கால்ட்டி வித்தெல்லாம் காட்டுற? டக்கால்ட்டி வித்த அப்படியே இங்கே பாரு. அது சொல்லவும் தெரியுமா? கல்லனை கூட நம்பிடலாம், குள்ளனை நம்பக்கூடாதுன்னு. அதே மாதிரி கலன்னு பேசுகிறவனை நம்பலாம், உம்மனா மாதிரி இருக்கிறவனை நம்பவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிற சைலண்ட் கேரக்டர் மோனி. நிஜமாக சொல்கிறேன், மோனியோட கேரக்டர் சைலண்ட் கேரக்டர். அது பேசி பழக்கம் அது வேற. ஆனால் சைலண்ட் கேரக்டர் இந்த மாதிரி அமைதியாக இருக்கிறவனை மட்டும் நம்பவே கூடாது. சரியான குசுமு பிடிச்சவனுங்க. எல்லா வேலையும் கமுக்கமாக பார்த்துருவான். எனக்கு ஒன்றும் தெரியாதே, நான் இந்த இடத்துலே இல்லைங்க. நானும் ஃபஸ்ட்டு டைம் தாங்க. டேய் என்ன பேர்? டே முஸ்தக்க ஒன்னைய பிச்சு எடுத்துருவேன். உன் பேரை நான் நிறையா வாட்டி என் லைவில் பார்த்துட்டு சூப்பராக சொல்கிறீங்க. போங்க. பர்சனல் லைவ் வந்தால் மாஸ்க் இல்லாமல் வருவீங்களா? பர்சனல் ஆக்சஸ்க்கு எதுக்கு தங்க மாஸ்க்கு? மாஸ்க் இல்லாமல் இருந்தா என்ன? அது வேற ரகண்டா தங்கம். யூ ஆர் வெரி இன்னசென்ட் அண்ட் க்யூட் நிலா. தேங்க்யூ கார்த்திக்கு, தேங்க்யூ. இனிமேல் லைவ் ஹைலைட்டு. டேய் செல்லம், ஒன்றை வச்சு தாண்டா ஹைலைட்டு தங்கம். ஒன்றை வச்சு தான் ஹைலைட்டு. அது ஹைலைட்லேயே விழலைன்னா கூட நான் விழ வச்சிருவேன், பட்டு எடுத்துருவேனா. ஹாய் நிலா, உங்கள் கணவருக்கு என்னுடைய பிறந்தநாள் பரிசு வாழ்த்துக்கள் செல்லும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கண்டிப்பாக நான் இந்த மெசேஜையும் என்னோடய ஹஸ்கிட்ட காமிக்கிறேன். ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எதோ கண்ணு தரு. ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்கள் சேனல் பார்க்குறேன். என்னோடய பேர் ஃப்ளிக்ஸ். எனக்கு ஒரு உம்மா கொடுங்க. ட்ரெண்டே செல்லம் லைக். ஏய் தேங்க்யூ ஆயிஷா. தேங்க்யூ. உங்கள் லைவுக்கு போதுண்டா. இனிமேல் எல்லோரும் லைவுக்கு புதுசு போட்டு மொத்தத்தை கொடுத்தாலே மாஸ்கில் உதடி பட்டு உதடே வீங்கி போயிடும்டா. ஒரு அளவு தான். அப்போ எனக்கு உங்கள் கண்களில் அதில் கண்டேன் 1000 கவிதைகள். வா, செம்மல்ல, சூப்பர். அப்புறம் அப்போது எனக்கு ஆகும் கண்ணா, உனக்கு ஆகும். ஜாயினிங் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. வெரி வெரி ஹாட்டாக ஜாயின். அப்பா அக்கா எனக்கு பியாசா. என்னடா என்ன நோட்டடா மோகன். செல்லக்குட்டிங்களா, நீங்கள் எங்கேருந்து வருகிறீர்கள்? நான் எங்கேயும் வரலம்மா, நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன். முகமது ரியாஸ் முகமது. ஸ்பெஷல் ஷோ எப்போ? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிடா, வந்துடுறேன். டைம் ஆச்சு இல்லை? அந்த சேனல் ஃபுல்லாக லைவ் முடிச்சுட்டு இருப்பாங்க. ஃபுல்லாக இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் தலை, ஜாயின் ஆனால் என்ன யூஸ்? வெரி வெரி ஸ்பெஷல். ஜாயின் பண்ணி பாருங்கள். எல்லாம் உங்கள் யூஸ்க்கு தான், நல்லது தான். நீங்கள் எந்த ஊர்? நான் கல்பாக்கம் வின்சென்ட்டா. நீங்கள் எந்த?
வின்சென்ட் வாங்க, நீங்கள் எந்த ஊர்? வின்சென்ட் பால்ராஜா உங்கள் பேர்? நான் உங்களுக்கு இங்கே பார்த்த மாதிரி இருக்கு. எந்த ஊருன்னு மட்டும் சொல்லுங்கள். எந்த ஊர்? நம்ம மீட் பண்ணியிருக்கோமா? பேசியிருக்கோமா? ஞாபகம் இருக்கா? ஞாபகப்படுத்தி பாருங்கள். எந்த ஊர்? ஏஜ் மட்டும் சொல்லுங்கள். ఏజ్ மட்டும் சொல்லுங்கள். మీరు సాయి పల్లవి లెక్క ఉన్నారు. அதாவது நீங்கள் சாய் பல்லவி மாதிரி இருக்கீங்கன்னு சொல்கிறாரா, இல்லை அவங்கள விட நல்லா இருக்கீங்கன்னு சொல்கிறாரான்னு தெரியல. எது சொன்னாலும் ஓகே, தேங்க்யூ. மோனி இருக்கா? ஹாய் ஏடி, வாங்க ஏடி. அப்புறம் வந்து அது எனக்கு டைம், அங்கத்தி டைம் எனக்கு தெரியலையே. வின்சென்ட் ஃப்ரம் கோயம்புத்தூரா? எங்கேயாவது வந்திருக்கீங்களா? சென்னை, பாண்டிச்சேரி அந்த மாதிரி எங்கேயாவது வந்திருக்கீங்களா? உங்களோட ஜாப் ஒர்க்கு இருந்திருக்கா? முகம் பார்த்த மாதிரி இருக்கா, ஆனால் சேம் நேம். ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் கேட்குறது, இப்போ கிடையாது, லேட்டஸ்ட் கிடையாது, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. எஸ், வந்திருக்கீங்க. 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜாபில் இருந்தீங்களா? மேடம், நான் சிங்கப்பூரில் இருக்கேன். நான் சென்னைக்கு வந்தால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக கோபி, கண்டிப்பாக. ஆஹா, சொல்லுங்கள் ஃபன் பாய். நீங்கள் கீழ்ப்பாக்கமா? இல்லைங்க, மேல் பாக்கம். வாண்ட் அவுட். கேளுங்க. ரஹமத்துல்லா. நிஷாந்த், ஹாய் நிஷாந்த், ஐ லவ் யூ டூ. சலோ, ஹாய் டார்லிங். லைவில் ஃபஸ்ட்டு வரேன் சிஸ். லைவை நான் கேட்க கிடையாது, நானே சேனலுக்கே 3 வருஷம் தான். நானும் புதுசு தான் சேனலுக்கு. நான் கேட்குறது ஒர்க்கு ஜாப் விஷயமா ஏதாவது மீட் பண்ணிருப்போமா, எனக்கு அதான் ஞாபகம் இருக்குது, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் அந்த மாஸ்க்கு கொஞ்சம் கழட்டுங்க ப்ளீஸ். என்னடா என் மெசேஜை காணோம். கேட்டி, அது அப்படி தான், ஒய்டியோட இஷ்யூஸ் அது அப்படி தான் போயிட்டுருக்கு கொஞ்ச நாளாகவே. ஏன்டா மாஸ்க் போட்டு இருக்காங்க போலதான். எப்படி இருக்கீங்க டார்லிங்? இருக்கேன் குமார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்னுடைய அம்மா சென்னை பார்க்க சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்களா? இது நான் நம்ப மாட்டேன். இந்த லைவில் வந்து உதவி செய்வீங்களா, அதை செய்வீங்களான்னு கேட்குறதெல்லாம் ஒரு ஃபேக். ஓகே, லவ் யூடி சலம், ஹாய். நீங்கள் கீழ்ப்பாக்கம் வந்திருக்கீங்களா? ஓகேங்க, ஐஸ் நல்லா இருக்குது, தேங்க்யூ டியர். ஐஸ் உங்கள் ஐஸ் பார்த்தா முன்னாடியே மீட் பண்ண மாதிரி தான் இருக்குது சிஸ்ஸு. கன்ஃபார்ம் நீங்களே தான். ஃபேஸ் நல்லா தெரியுது, ஆனால் இப்படி சொல்கிறீங்க, அது நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களா பொய்யா சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரில. மீட்லாம் இப்போ கிடையாதுங்க. நான் வந்து ஆரம்பத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒர்க்கு விஷயமா இருக்கும்போது எனக்கு இவங்களை பார்த்த மாதிரி ஃபேஸ் கட்டிருக்கு. சேம் நேம் வேறு ஒரே மாதிரி இருக்குது. எதில் ஜாயின் ஆகணும்? இதில் தான், யூடியூப்லேயே தான். ஜாயின் பண்ண தெரியாதவங்களுக்கு சொல்லித்தானே, ஒரு தடவை பார்த்துக்கோங்க. லைக் போட தெரியாதவங்க ஸ்க்ரீன் இந்த மாதிரி டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. அப்புறம் இந்த டிபியை தொடுங்க. டிபியை தொட்டு வந்து ஜாயின் பட்டன் வந்துருச்சு. இந்த டிபியை தொடுங்க கைஸ். தொட்டதும் ஜாயின் பட்டன் வந்துருச்சு. ஜாயினை தொடுங்க, மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் உங்களுக்கு என்னென்ன ஆக்சஸ் வேணும் இப்படி ஒன்று ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. பார்த்துட்டே வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆக்சஸ் வேணுமோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு முக்கியமான 2 லைவ் இருக்குது. அது ஃபுல் எடிட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கமெண்ட்ஸு நேம் எல்லாம் தெரிகிற மாதிரியே எடிட் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம், அது நான் 2 நாளாக அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ண முடியல. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வாட்டர் மார்க் எல்லாம் ஃபுல்லாக சேஃப்டி பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. நல்லா இருக்கே இந்த லுக்கு. இப்போ தான் தெரியுது ப்ரோ. இருந்தாலும் ஃபேஸ் தெரியாமல் பார்க்க முடியாது. எனக்கு அப்படி தான் ப்ரோ தோணும். நான் உனக்கு ஒரு ரீல்ஸ் ஒன்று எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன், டைம் கிடைக்கல. வேண்டாம்டா, வேணாம் தலை.
எனக்கு யாராச்சும் ரீல்ஸ் யாராவது எடிட் பண்ணி அவங்க அனுப்பி கொஞ்சம் இருந்தாலே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகுது. அப்படி தான் எனக்கு முகியை அனுப்பிட்டு இருந்தான். அப்படி தான் எனக்கு வந்து நிஷுவும் எடிட் பண்ணி அனுப்புனா ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதை நீ பண்ண வேண்டாம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ அதெல்லாம் எடிட்லாம் பண்ண வேணாம்னு சொல்லும். ஆகாஷ் லவ்யூன்னு சொல்லணுமா? ஒரு தடவை திரும்பி நில்லுங்க. மேரேஜ் பண்ணிக்கலாமா? ஓ பண்ணிக்கலாமே. எங்கே பண்ணிக்கலாம்? என்ன வயசு இருந்தாலும் ஓகேவா? மேரேஜ் பண்ணிக்கலாமாக்கா? ஐ லவ் யூ. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியா? 300 லைக் ஏற்றுங்க. ஹாய் நிலா குட்டி. ஆறுமுகம் ஹாய் ஆறுமுகம். செல்லம் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுடா. இப்போ கொஞ்சம் காஃபி குடித்தா நல்லா இருக்கும்லடா. எதில் மெம்பர்ஷிப் கட்டா? எதனால் ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிடுச்சு? சண்டையே கிடையாதுங்க. ஆனால் பேச்சுவார்த்தை கட் ஆகிருக்கு. சண்டைலாம் யாரும் நாங்கள் போட்டுக்க கிடையாது. நான் இப்போ கால் பண்ணாலும் அவன் பேசுவான். ஆனால் வந்து ஒர்க்குனால வந்து எங்களுக்கு அந்த ஒரு பிரிவினை வந்திருக்கு. நிஷுக்கும் அப்படி தான். நிஷுக்கு வந்து சில புரிதல் சரியாக இல்லாததுனால கொஞ்சம் மன கஷ்டங்கள். பட் நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்கும். லைவுக்கு வந்தால் பேசினா கொண்டா அதில் பேசிக்கிறோம். ஆனால் தனிப்பட்ட முறையாக பேச முடியல. அதை மாதிரி தான் எனக்கு அந்த வீடியோ எடிட்டிங் வேண்டாம் தலை. நம்ம வந்து எப்பவும் போல் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருப்போம். ஓகேவா? எனக்கு வந்து சரோ கூட அடிக்கடி எனக்கு வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ணி அனுப்பி விட்டாங்க. இப்போ பாருங்கள், சரியாக பேசுறதுக்கு கூட நேரம் இல்லாமல் இருக்குது. ஏதோ ஒன்று, அதனால் வேண்டாம். ஹாய் சூப்பர் மேம். சாரிங்க, அதெல்லாம் பார்க்க முடியாது. எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் சிஸ். சொல்லுங்கள் வின்சென்ட். சொல்லுங்கள் வின்சென்ட்டு. அப்புறம் சின்னவங்க வாடா சூப்பர்மேனு. மோனி திடீர்னு கமெண்ட்ஸ் மிஸ் ஆகுது. அதுதான் நம்ம ஒயிட்டியோட ப்ராப்ளமாக இருக்கே. என்ன பண்ணுறது? ஏன் கமெண்ட்ஸ் தெரியல? ஹாய் ஹேமா சிஸ்மா, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2004 to 2009 சென்னையில் தான் இருந்தேன் சிஸ். ஐயோ கரெக்டு தான். 2004லாம் நான் ரொம்ப சின்ன பிள்ளைங்க. 2006 2007க்கே நான் 13 வயசு தான் எனக்கு அப்போல்லாம். நீங்கள் 2004ங்கிறீங்க. நான் ரொம்ப குட்டி பிள்ளை அப்போல்லாம். நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்களா? பண்ணலான்னு ஐடியா இருக்குது. அதுக்கு நம்பர்ஸ்லாம் வாங்கணும், மெயில் ஐடியெல்லாம் போடணும். போட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கணும் நினச்சிட்டு தான் இருக்கேன். இப்போ வேணாங்கிறாங்க. ஹஸ்ஸுனால தான் தள்ளி போகுது. இல்லைனா பண்ணிடலாம். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ். அப்புறம் ஆமாம் ப்ரோ, என்னுடைய கமெண்ட்ஸ் லேப்டாப்பில் போட்டால் மொபைலில் இன்னொருல பார்க்குறேன், வேறு ஐடியில் தெரிய மாட்டேங்குது. போயிட்டு லிப்லாக் வேணும் டி என் செல்லம். அப்போ நான் அனுப்பின வீடியோஸ் என்னன்னு எனக்கு அனுப்பு. அது எங்கே போய் தேடுறது? அது அந்த கடைசியில் கிடக்கும். எங்கே போகிறது? ஒரு 2 ஃபோட்டோவை போட்டு எதை எடிட் பண்ணி போட்டு விட்டேன். ஐடி ப்ராப்ளம் ப்ரோ. நீ சொல்லி தான் கேட்காமல் இருப்பேனா? ஓகேடா, நான் பண்ணலை. வேண்டாம். ஆமாம், எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். சில விஷயங்கள்லாம் நான் நோட் பண்ண வேண்டாம், எது பண்ணால் எது ஒத்து வரல அப்படின்ட்டு. தில்லானா நிலா, நீங்கள் தித்திக்கின்ற தேனாதான். ஆமாங்க, அது அங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மோகன். என்ன பண்ணுறது? அப்புறம் ஓகே மோனி. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கய்யா. நியூட்டன் ஹாய் நியூட்டன். வெயிட் பண்ணுறேன். எதுக்கு ராகுல்? லைவ் முடிய போகுது, இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்குது. வெயிட் பண்ணுறேன். ப்ரொமோஷன் பண்ணுங்கள், மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணிடலாம். ஒர்க்கில் இருக்கிறதுனால எனக்கு இப்போ டைமே இல்லாமல் இருக்குது. பண்ணிடலாம். குட் நைட். லைவே முடிய போகுது. இருடா, லைவில் இருங்க. முடிய போகுது. 6 நிமிஷம் தான் இருக்குது. 6 மினிட் தான் இருக்குது கைஸ். வாங்க எழுந்துச்சு நிற்கலாமா? லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேன் போட்டு
கண்ணு மேலே மட்டும் பாருங்க, என்னைய பாருங்க. அம்மாடி அம்மாடி சாங் அருமை கண்ணு. தேங்க்யூ மோகன், தேங்க்யூ. ஒரு டான்ஸ் ப்ளீஸ். செல்லக்குட்டி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க எல்லாரும். அக்கா அப்படி பார்க்க முடியலையா? ஒன்னதான் 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 ஏ ஒன்னதான். ஆல்ரெடி இதை நான் ரீல்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒன்னத்தாங்கிறது என்னடா ஒன்னத்தான். மோனிய கமெண்ட்ஸ் பாருங்க. உங்கள் அந்த சாங் லைவ் ஹைலைட் ஹைப்பு பார்த்தீங்களா? இந்த சாங் லைவோட ஹைப்பா அதிகமாகிட்டு இருக்கீங்களா பாயிண்ட்ஸு? பார்க்கலையே. பார்க்குறேன் பார்த்துட்டா போச்சு. காய்ஸ் இன்னும் 6 மினிட்ல லைவ் முடிய போகுது. டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. டைம் போயிட்டே இருக்குது. சீக்கிரம் ஜாயினிங், லைக்கு, சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீனை வந்து டபுள் டச் பண்ணி லைக்கு போடுங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணணும். மேலே தெரியிற சப்ஸ்கிரைப் தட்டு ஆல் கொடுங்க. சீக்கிரம் ஜாயினிங்க்கு வாங்க. அப்புறம் ஒரு கவிதை எழுதினேன். உனக்காக ஒன்னே ஒன்று எழுதினேன். ஆனால் இன்ன வரைக்கும் எவனும் கவிதை எழுதின பாடில்லை. எழுதினேங்கிறானே தவிர எவனும் இன்னைக்கு எழுதின பாடு இல்லை. எல்லாம் காப்பி அடித்து கூகுளில் சர்ச் பண்ணி தான் கொண்டு நீங்கள் போடுறானுங்களே தவிர இன்னும் ஒரிஜினலாக எவனும் எழுதின பாடு இல்லை. அப்படியே கவிதை சொல்கிறானா உன் பேரே கவிதை தான் நிலா. அதில் நான் எங்கேருந்து நிலா கவிதை சொல்கிறதுங்கிறான். அப்புறம் அக்கா நான் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்படியா தங்கம்? செல்லோ ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ தீனா, தேங்க்யூ முகமது. ஹாய் முகமது. ஸ்க்ரீன் வந்து டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஜாயின் இல்லைனா மெம்பர்ஷிப் லைவ் இல்லை, அதுவும் சொல்லிடுறேன். ஆமாம், ஜாயின் பண்ணால் தான் மெம்பர்ஷிப் வருவேன். ஜாயினிங் இது வரைக்கும் யாரும் பண்ணலை. பண்ணால் வெரி ஹாட் அண்ட் கிளாமர் மெம்பர்ஷிப் லைவ் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் பண்ணலை யாரும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். 6 நிமிஷம் இருக்குது. அந்த 6 நிமிஷத்தில் ஒரு 2-3 ஜாயினிங் வந்தால் தான். லைக் போட்டாச்சு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? என்ன வேணாலும் பண்ணுவோங்க. அப்புறம் வந்து 9 மாதிரி இருக்குங்க. நியூட்டன் 9 மாதிரி இருக்காங்க. அப்படியா இருக்கு? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஐ லைக் யூங்க. தேங்க்யூங்க மேடம். ஒரு டவுட்டை கிளியர் பண்ணுங்க. சொல்லுங்க விவேக்கு, நீங்களும் கேட்க போறீங்களா? நீங்க என்ன நயனா? ஐயோ சிரிங்கிறாளே. செம்மையா இருக்குங்க, செம்மையா இருக்கும். அட பாவி ஜெகா கண்ணே தொட்டுக்காவா கட்டிக்காவா கட்டிக்கிட்டா ஒட்டிக்கிட்டா கட்டிக்கவா கட்டிச்சிரும் ஓடிடுவேன் சாம சொல்லிட்டேன். லைவ்ல ஆமாங்க, ஆமாம் ட்ரெண்ட் மெம்பர்ஷிப்பில் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், லைவ் முடிச்சலாம். எல்லாரும் தூங்குங்க. குட் நைட். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். சில்வரில் ஓரளவுக்கு மீடியம் ஹாட் இருக்கும். ஜாயின் பண்ணி உள்ளே வந்துடுங்க டக்குன்னு. குட் நைட்டா எல்லாருக்கும்.
கண்டிப்பா, கண்டிப்பா. இஎம்ஐ ஆப்ஷனா? ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க தீனா. சரி ஓகேடா. குட் நைட், குட் நைட்.